படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் படி அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் ஞானசம்பந்தன், ஒரு ஆன்மீக எழுத்தாளராக இருந்து வருகிறேன். இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்து கொள்றதுக்காக எடுத்திருக்க புத்தகம் தகப்பன் சாமி அப்படிங்கிற இந்த நூல். இது சிறுகதை தொகுப்புன்னு சொல்லலாம். இந்த நூலை படைத்தவர் அருள்நிதி எஸ் பகவதி மோகன்லால் அப்படிங்கிறவங்க இந்த நூலை படிச்சிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க சிறுகதை எழுத்தாளராக இருக்காங்க, கவிஞர். 3 நூல்களை அவங்க படைத்திருக்காங்க. பல்வேறு சஞ்சிகைகளிலும் கட்டுரைகளை எழுதிட்டு வர்றாங்க. திருவனந்தபுரத்தில் இருக்க தமிழ் சங்கம், அந்த தமிழ் சங்கத்தில் அதே மாதிரி அவங்க மலையாளத்தில் இருக்கிற மலையாளம், தமிழ், ஆங்கிலம் இந்த எழுத்தாளர்கள் சங்கத்திலையும் அவங்க இருக்காங்க. இவங்களுடைய கணவர் அவர் மோதிலால் நேரு. அவர் மனோன்மணியம் சுந்தரனாருடைய கொள்ளு பேரன். நம்மளுடைய மனோன்மணியம் அப்படி நூலை படைத்தவர். நம்ம நீராறும் கடல் ஒடுத்த அப்படின்னு இந்த பாடல்லாம் நமக்கு பாடிட்டுறோம் இல்லையா, அந்த பாடலை படைத்தவர் மனோன்மணி சுந்தரனார். அவருடைய கொள்ளு பேரன் அந்த மோதிலால் நேரு. அவரும் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்க தமிழ் சங்கத்தில் செயலாளராக இருக்கார். ஸோ அதனால் அவங்க ஃபேமிலியிலே அந்த குடும்பத்திலே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு படித்த குடும்பம். அதே மாதிரி ஒரு முற்போக்கான சிந்தனைகள் கொண்ட அவங்க இந்த நூலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குற போது அது அவ்வளவு பெருசாக அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர முடியுது. அவர் பார்த்திங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் திருஞான சம்பந்தருடைய கால வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் ஆங்கிலத்தில் அவர் படைத்தார். அந்த நூலை திரு மோதிலால் நேரு அவர் அவர் பேரன் அவர் அந்த நூலோட தமிழாக்கத்தை மனோன்மணியம் நெல்லையில் இருக்கிற மனோன்மணிய பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழில் அந்த நூலை வெளியிட்ட ஒரு பெருமை அவருக்கு உண்டு. இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விருதுகளை பெற்றவங்க 2 பேருமே. அதை மோதிலால் நேருவும் ஆகட்டும், பகவதி அவங்களும் ஆகட்டும், 2 பேருமே அந்த நிறைய விருதுகளை பெற்றவர்கள். அவங்க இந்த தகப்பன் சாமி அப்படிங்கிற இந்த ஒரு சிறுகதை தொகுப்பு மூலமாக நிறைய ஒரு 16 வகையான சிறுகதைகளை அவங்க இங்கே சொல்கிறாங்க. அந்த சிறுகதைகளில் அவங்க சொல்லுவாங்களே, பொதுவாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க சொல்லுவாங்க. அந்த வகையில் 16 வகையான அறநெறி கருத்துக்களோடு கூடிய சிறுகதைகளை இங்கே அவங்க கொடுக்குறாங்க அப்படி சொல்லலாம். இந்த சிறுகதைகளில் என்ன மாதிரியான இதெல்லாம் தெரியுங்கன்னா, அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை வலியுறுத்துகிற மாதிரியும், அதே மாதிரி கல்வி கற்பதன் அவசியம், பெண்களுக்கு கல்வி அவசியம் அப்படிங்கிறதையும், அந்த கல்வியோட விளைவு பெண்களை எந்த அளவுக்கு முன்னேற்றுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நூல்களில் இருக்கிற கதைகள் வழியாக, அந்த கதாபாத்திரங்கள் வழியாக அதை அந்த பகவதி மோதிலால் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா குடும்ப கோயில் அப்படிங்கிற வகையில் முதல் தன்னுடைய கட்டுரையில் அவர் என்ன சொல்ல வருகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பெரும்பாலோர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப காலதாமதத்தை உண்டாக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்க ஜாதகத்தை பார்க்குறது, ஜோதிடம் பார்க்குறது, அப்புறமா அந்த ஜோதிடர்கள் சொல்கிற வகையில் ஜோதிடர்கள் தேவையற்ற இந்த சடங்குகளை சொல்லி, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இங்கே போய் இது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள அலைக்கழித்து பணமும் செலவும் தான் அதிகமாக, பண செலவும் அவங்களுடைய உடல் இதுவும் வேஸ்ட்டாக போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் அதாவது உண்மையிலே அந்த தன்னுடைய பையன் அவனுக்கு என்ன தேவை, அவனுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரியான பெண் தேவையா,
அதை மாதிரியெல்லாம் அவங்க பார்க்காம அவங்க வந்து இந்த ஜாதகம் ஜோதிடம்ங்கிற வகையில் அவங்க வந்து நேரத்தையும் அவங்க அந்த பையனுக்கு வயது ஆகிட்டே இருக்குது, ஆனால் அவங்க அதை கவனிக்காமல் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த ஒரு இதை சொல்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை போய் பார்ப்பாங்க. பார்த்து அந்த அது வந்து ஜோதிடர் வந்து அவர் வந்து ஒரு லிங்க் வச்சுருப்பார். அந்த ஜோதிடர் நீங்கள் இவரை போய் பாருங்கள், இவர் உங்களுக்கு அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இவர்கிட்டேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு உடனே அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுவாங்க. இதுக்கான செலவுலாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பலன் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. இப்படியே அவங்க அலைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக என்னான்னு கேட்டிங்கன்னா, பையன் வந்து அவனுக்கு பிடித்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றான். எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வராங்கன்னா, அவங்களுடைய நண்பர்கள் துணையில், நண்பர்கள் தான் அந்த பக்கத்தில் இருந்து அந்த திருமணத்தை நடத்தி முடிக்கிறதுல முக்கிய கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்கள யாரும் நம்பாமல் நாம் வந்து ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிற வகையில் இது வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற வகையில் இந்த அந்த கருத்துக்களோடு கூடிய இந்த குடும்ப கோயில் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு முற்போக்கான சிந்தனையோட இதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இவர்களும் மனிதர்கள் தானே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க படுற கஷ்டத்தை கொடுக்குற போது இப்போ வந்து ஒரு அந்த கதாநாயகனாக இருக்கிறவர் தன்னுடைய வீடை வாடகைக்கு விட்டுருக்கார். அப்போ அந்த வீட்டில் அங்கே வந்து இந்த அந்த இது துப்புரவு போகிற இடத்துல அடைச்சி கொண்டுருது. ஸோ அதனால் தண்ணி வெளியேறி பயங்கரமான நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடுது. உடனே ஹவுஸ் ஓனராக இருக்கிற அவர்கிட்ட சொல்லி நீங்கள் இதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்கிற போது இவர் போகிறாரு. போய் அங்கே ஒரு ஆளை இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களை கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தங்கி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கதவுகளை சாத்திக்கிட்டு, இந்த இடத்துல நமக்கு வந்தால் நமக்கு வியாதி வரும், இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கக்கூடாதுன்னு கதவுகளை சாத்திக்கிட்டு, அங்கே யாருமே அவங்களுக்கு இந்த மாதிரி இதில் அதாவது அவங்க வந்து ஒரு குழியில் இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஒரு கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் அவங்க கதவை சாத்திக்கிட்டு உள்ளார தங்களுடைய வேலையை பார்க்குறதுல தான் மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிறத அந்த அந்த ஒரு அந்த அவருடைய ஓனர் அவர் சொல்லி வருத்தப்படுறாரு. ஸோ அதனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் மனிதர்கள் தான், நம்மளை மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி அந்த ஒரு கதையே வந்து வடிவமைச்சிருக்காருன்னு பார்க்குறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொன்று தன்னுடைய தந்தையை பற்றி அந்த கதாசிரியர் அந்த இவரை சொல்கிறார். எப்படி சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கார். அவர் என்னன்னா நிறைய தானம் தர்மங்கள் செய்யக்கூடியவராக இருக்கார். ஸோ அந்த தானம் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா, அவருடைய வீட்டில் தோட்டத்தில் இருக்கிற அந்த வாழை மரம் அப்புறமா வாழைக்காய் அந்த வாழை இதெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே கொடுத்துட்றது. ஸோ அதுதான் இவர் என்ன சொல்கிறார், பையன் வந்து சொல்கிறாரு, இதை நம்ம வந்து விலைக்கு கொடுத்தோம்னா 4000 5000 கிடைக்கும். ஸோ நமக்கும் வந்து இது நம்மளும் கஷ்டப்பட்டு தானே வளர்த்தோம், இதை ஏன் நம்ம பணம் வாங்கிட்டு பண்ணியிருக்கலாமே, நீங்கள் இது மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களே அப்படி சொல்கிற போது அவங்க அப்பா அதை கேட்குறது இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதை மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கவும் அது மாதிரி அந்த ஊர் தலைவருக்கு அது மாதிரி அவர் கொடுத்தபோது அவர் ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு, இவர் கூப்பிட்டு ஒரு பாராட்டு நடத்துகிறாரு. அதே மாதிரி ஒரு படக்குழு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தோட்டத்தை வந்து பார்த்துட்டு அதை வந்து படப்பிடிப்பாக எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஒரு அமைச்சருக்கு அது தெரிய வந்து அந்த அமைச்சர் வந்து அந்த அந்த சிறந்த விவசாயியாக அவங்க தேர்ந்தெடுத்து மாநிலத்திலேயே சிறந்த விவசாயி அப்படிங்கிற வகையில் தேர்ந்தெடுத்து அவருக்கு பாராட்டுகள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த பையனுக்கு தெரியுது, ஓஹோ இவர் செய்த சேவைகள் எல்லாம் நாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத உணர்ந்த வகையில் அந்த கருத்துக்களை கொண்டதாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தகப்பன் சாமிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பை நீங்களும் வாங்கி படிக்கணும் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.